ஹாய் கைஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜ் எக்ஸஸ் 1.1ல இருக்கிற செகண்ட்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற லெட்டர்ஸ்லாம் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் வந்து மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னா இப்போ நம்ம ஒன்றா இருக்கிறத வந்து நம்ம தனித்தனியாக வந்து வைப்போம். ஸோ இங்கே 2 ஐ இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், பிரேஸ்க்குள்ளே வந்து ஒரு ஐ தான் போடணும். இங்கே வந்து 3 எல் இருக்குது. அப்போ நம்ம எத்தனை போடணும்? 1 தான் போடணும். எவ்வளோ இருந்தாலும் 1 தான் போடணும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்தியா. ஸோ இதுக்கு எப்படி வந்து போடணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரேஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ ஐ வந்து எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ போடணும்? 1 தான் போடணும். 1 போட்டு கமா போடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என் வந்து 1 இருக்குது. அதனால நம்ம வந்து 1 போட்டுக்கணும். டி வந்து எவ்வளோ இருக்குன்னா 1. இப்போ டியும் வந்து போட்டுக்கணும். ஐ வந்து ஏற்கனவே நம்ம போட்டோம்னா மறுபடியும் போடக்கூடாது. அண்டு ஏ வந்து இல்லாதனால மறுபடியும் போட்டுக்கிட்டு அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபர்ஸ்டோட ஆன்சர். இதே மாதிரி தான் ரோஸ்டர் ஃபார்ம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேரலோகிராஃபும் அதே மாதிரி தான் வந்து ஒரு பிரேஸ் வந்து போட்டுட்டு பி வந்து 1 போட்டுக்கலாம். ஏ வந்து 2 இருக்குது. சாரி 3 இருக்குது. ஆனால் நம்ம வந்து 1 தான் போடணும். ஏ வந்து 1, ஆரும் வந்து 1, எல் இ இருக்குது. அண்ட் எல் வந்து ஏற்கனவே போட்டனால போடக்கூடாது. இப்போ ஓ வந்து 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. சாரி இங்கே 1 இருக்குது. அண்ட் ஜி இருக்குது. ஆர் வந்து ஏற்கனவே இருக்கா போடக்கூடாது. ஏவும் ஏற்கனவே இருக்குது. அண்ட் எம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து பிரித்து இந்த மாதிரி போடணும். இது பேர் தான் அந்த ரோஸ்டர் ஃபார்மு. இது ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு நம்ம வந்து ஏதாவது வந்து அதில் போடணும். இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் பி இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி போடணும். இப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்னன்னா இது வந்து மிசிசிப்பி. ஸோ இதுக்கு வந்து எம் வந்து ஒரு டைம் போட்டுக்கலாம். அண்ட் ஐ போடலாம். எஸ்ஸு ஐ வந்து ஏற்கனவே போடக்கூடாது. எஸ்ஸும் இருக்குது. மறுபடியும் ஐ இருக்குது. அண்ட் பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நான் டி இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஸோ போட்டு ஒரு பிரேஸ் வந்து போட்டு மிட்டு சி ஃபர்ஸ்ட் வந்து சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இசட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் சி இருக்குன்னா போடக்கூடாது. ஹெச் இருக்குது. அண்ட் ஓ வந்து புதுசாக போடணும். எஸ் வந்து இல்லை, அதனால் மறுபடியும் போட்டுக்கலாம். எல் இருக்குல்ல, ஓ வந்து ஏற்கனவே இருக்கலாம், மறுபடியும் போடக்கூடாது. வி வந்து போட்டுக்கலாம். ஏ வந்து இல்லைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். கே ஐ ஏ வந்து இருக்கான்னு போடக்கூடாது. அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. இந்த 4 சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இது நடுவுலலாம் வந்து இந்த பிரேஸ்க்குள்ளே போட்டிருக்கோம்ல, ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கேபிட்டலில் தான் எழுதணும். ஏன்னா புக்லேயும் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 1.2ல கூட இந்த மாதிரி கேபிட்டல், அசஸ்மெண்ட், பிரின்சிபல் இதெல்லாம் வந்து கேபிட்டலில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு இந்த மாதிரி பாருங்கள். மீதி இருக்கிற சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.